ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே 6:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் போல் உப்பும் ஆயிலும் போட்டு கேஸில் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எக் ரைஸ் கலரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. அதை போட்டுட்டு விசில் போட்டு சரி ஷாம் போய் எழுப்பிட்டு வந்துடலாம், ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனை எழுப்பிட்டு வந்தேங்க. அவனும் தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ண போயிட்டான். நான் வந்து இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு ஆனியன் வந்து நீட்டாக அரிஞ்சிட்டு இருந்தேன். நாளையிலேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரா. அது வேறு எனக்கு பெரிய தலைவலிங்க. சாப்பாடு சாப்பிட மாட்டேன், இந்த காய் சாப்பிட மாட்டேன், அந்த காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரா. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி 3 முட்டை இருந்தது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபஸ்ட்டு தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா பொடிசாக வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அப்புறமா போட்டோன்னா அந்த வெங்காயம் தக்காளிலாம் கருகிற மாதிரி இருக்குமா, அதனால். அப்புறம் சாதமும் குக்கர்லேருந்து வடித்து எடுத்துகிட்டு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டேங்க. அப்புறம் முட்டை பொரியல் பண்ணது, அதுக்கப்புறமா வந்து சாதமும் எல்லாமும் ரெடியாக இருந்தது. அப்புறமா ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கோஸ் இருந்தது, அதையும் போட்டு நல்லா அப்புறம் கடைசியாக முட்டையும் சாதமும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேங்க. எக் ரைஸ் ரெடி. ஷாமும் ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்டுட்டாரு. காலையில் வந்து தோசை ஊற்றுனேன்னா அவரும் அவங்க அப்பாவும் காலையில் சாப்பிட்டாரு. அப்புறம் மதியம் போல் வந்து பூ விற்றுட்டு போனாங்களா தாத்தா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு பூ வாங்கின்னு சொல்லிட்டு போனாங்க. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, கனகாமரம் பூ விற்றாங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன். எனக்கு பூனாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சரி போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அப்புறம் ஷன்விக்கையும் குளிக்க வச்சுட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டோங்க. சரி பூ வாங்கினது இருந்தது இல்லையா, அதை கட்டலாமேன்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டு ஞாபகம்லாம் வந்துச்சு பூ கட்ட ஆரம்பித்தோடனே. அதுக்கப்புறம் முல்லைப்பூவில் அங்கங்கே கனகாமரம் வச்சு கட்டிட்டு மீதி கொஞ்சம் கனகாமரம் இருந்ததா, அதை வந்து அப்படியே ப்ளைனாக கொஞ்சம் கட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மல்லி தாங்க எனக்கு கட்டினதுலேயே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அழகாக இருந்ததா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.